ஆண்டவர் சமாதானம் என்ற தலைப்பில் இன்னைக்கு செய்தி ஆரம்பிச்ச சொல்லியிருக்கார். இன்றைக்கு நாளை மறுநாள் இரவு, இந்த 3 இரவுகளிலும் சமாதானம், தேவ சமாதானம் அல்ல, சமாதானம். கடைசி நாளில் அதில் தேவ சமாதானம் எத்தகையது என்பதை குறித்து மிக தெளிவாக படிக்க, வசனத்தை எதை கற்றுக்கொள்ளுகிறோமோ அதை பெற்றுக்கொள்ளணும். எதை கற்றுக்கொள்ளுகிறோமோ அதை பெற்றுக்கொள்ளணும். இந்த 3 நாட்களிலும் கர்த்தர் நம்மோடு பேசுவார். ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு பேசும். கர்த்தரே வந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஃபைன், தேங்க்யூ. எல்லாரும் எடுங்க எண்ணாகமத்தின் புஸ்தகம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 6வது அதிகாரத்தை எடுங்க. 6வது அதிகாரத்தை எடுங்க. இதல்ல செய்தி, இது உங்கள் புரிந்து கொள்ளுதலுக்கு ஏதுவாக சொல்லுகிற வசனம் மட்டுமே. 22 முதல் 27 வரையிலான வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுங்க. முதல்ல எண்ணாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 27வது வசனம் முடிய. தேங்க்யூ. இப்போ தான் வழிக்கு வருதுடே. எல்லாரும் சேர்ந்து படிப்போம். 22. என் முகத்தில் நல்ல சிரிப்பு வரணும்னா சவுண்ட்ஸ் நான் விரும்புகிறபடி அமையணும். ஆமாம், அப்போ நான் அப்படின்னா நல்லா சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா இப்போ தான் அது அப்படி வழிக்கு வருதுன்னு அர்த்தம். நான் முதல்ல சிரிக்கலை அப்படின்னா சவுண்ட்ஸ் நல்லா இல்லைன்னு அர்த்தம். இப்போ கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிச்சிருக்கேன், கொஞ்சம் செட் ஆகி வருதுன்னு அர்த்தம். இன்னும் சிரிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா இன்னும் சரியாக வேண்டிய இருக்குன்னு அர்த்தம். புரியுதா இல்லையா? சரி, ஆண்டவர். எல்லாரும் எண்ணாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22 முதல் எல்லாரும் வாசிப்போமா? பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாகும். வார ஆண்டவர் மோசேயின் மூலமாய் தேவனுடைய ஆலயத்தின் தேவ சமூகத்தை அலங்கரித்து கொண்டிருக்கிற ஆரோனை பார்த்து அழகான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், அழகான ஒரு நிபந்தனையை கொடுக்கிறார். ஆரோனின் குடும்பத்தார், ஆரோனின் ஊழியம், ஆரோனின் அழைப்பு என்பது தேவ சமூகத்தில் நின்று ஜனங்களை ஆசீர்வதிப்பது தான் அழைப்பு. எங்க நின்று? தேவனுடைய சமூகத்தில் நின்று ஜனங்களை என்ன செய்யணும்? ஆசீர்வதி. அதனால தான் பைபிள் சொல்லுது, ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது. எல்லாரும் ஆசீர்வதிச்சா அந்த ஆசீர்வாதம் சரிப்படாது. அதிகாலை எழும்பி கூவுகிற வண்ணம் கூப்பிடுகிற ஆசீர்வாதம் அது சாபத்தை கொண்டு வரும்னு பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ ஆரோனை பார்த்து சொல்லுகிறார், நீ ஆரோனை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் அப்படின்னு சொல்லிட்டு 24 படிப்போம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரன் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். பிரதானமாய் சொல்லுகிற 3 வார்த்தைகள் அங்கே என்ன சொல்லப்படணும்? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. முதலாவது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனுடைய ஆசீர்வாதம். முதலாவது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன? ஆசீர்வாதம். 2வது கர்த்தர் உன்னை காக்க கடவர். 2வது என்ன தேவை? பாதுகாப்பு. 2வது என்னது? பாதுகாப்பு. 3வது தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னராகி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். 3வது சொல்லப்படுகிற வார்த்தை என்ன? கிருபை. சொல்லுங்க அந்த வார்த்தையே. ஃபர்ஸ்ட் ஒன் ஆசீர்வாதம், செகண்ட் ஒன் பாதுகாப்பு,
தேர்ட் ஒன் கிருபை. அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஃபோர்த் ஒன் சமாதானம். அப்ப சபையில் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு சபையில் ஒருவரை ஒருவர் சொல்லுகிற 4 வார்த்தை. ஒன்று, நீங்க ஒருவரை வாழ்த்தினால் இந்த நாளும் இருக்கணும். ஒருவரை நீங்க பிளஸ் பண்ணா ஆசீர்வதிச்சா இந்த 4 வார்த்தையும் அங்கே இருக்கணும். இதுதான் சபைக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிபந்தனை. தேவ மனிதர்களாகி எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிபந்தனை ஆசீர்வாதம், பாதுகாப்பு, கேட்கல கிருபை. 4 ஒரு முறை கூட சொல்லுங்க. ஆசீர்வாதம், பாதுகாப்பு, கிருபை, சமாதானம். ஒன்று ஆசீர்வாதம், பாதுகாப்பு, கிருபை, தேவ சமம். இந்த 4 காரியங்களையும் ஆலயத்திலிருந்து தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இந்த 4 காரியங்களும் எங்கிருந்தான் கிடைக்கிறது? தேவனுடைய சமூகத்தில் இருந்து வருகிற ஆசீர்வாதத்தினால் நாம் என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்கிறோம். ஒருவன் ஆசீர்வதிக்கப்படணும்னா தேவ சமூகத்துக்கு வரணும். ஒரு மனுஷன் நிறைவான பாதுகாப்பை அனுபவிக்க அவன் தேவ சமூகத்துக்கு வரணும். ஒருவன் தேவ கிருபையை அனுபவிப்பதற்கு தேவ சமூகத்துக்கு வரணும். அவன் தேவ சமாதானத்தை அனுபவிக்க தேவ சமூகத்திற்கு வரணும். தேவ சமூகத்தில் கிடைக்கிற இந்த 4ஐயும் இந்த உலகத்தில் நீங்க எங்கேயும் அனுபவிக்க முடியும். எங்கேயும் அனுபவிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டரையா உலகத்தில் நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படுகிறாங்க. அதாவது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கும் உலகத்தின் ஆசீர்வாதத்துக்கு என்ன வித்தியாசம்? தேவனுடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு வேதனை கூட்டார். உலகத்தில் ஆசீர்வாதம் இருக்கும், கூட என்ன இருக்கும்? வேதனை இருக்கும். ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிற இடத்துல அங்க என்ன இருப்பதில்லை? வேதனை இருப்பது இல்லை. அப்போ 4 காரியங்கள் என்ன? ஆலயத்திலிருந்து கிடைக்கிற 4 காரியங்கள். 1 ஆசீர்வாதம், 2 பாதுகாப்பு, 3 தேவ கிருபை, 4 சமாதானம். இந்த 4ம் தேவை என்கிறவர்கள் இந்த ஆலயத்துக்கு தொடர்ந்து வர வேண்டும். இந்த 4ம் தேவை என்கிறவர்கள் ஆலயத்தில் வந்து தெய்வத்தை ஆராதிக்க வேண்டும். இந்த 4ம் தேவை என்று சொல்கிறவர்கள் தேவ பிள்ளைகளோடு உறவில் வளர வேண்டும். இந்த 4ம் தேவை என்பவர்கள் பலிபீடத்திற்கு முன் அமர வேண்டும். காரணம், இந்த 4ஐயும் இந்த பூமியில் தருகிற ஒரே இடம் இயேசு கிறிஸ்துவின் சபை. அல்லேலூயா. இதெல்லாம் கிடைக்கிற இடம். இந்த 4ம். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? இதுக்கு மேல இந்த பூமியில் என்ன வேணும்? நமக்கு ஆசீர்வாதம் வந்துடுது, பாதுகாப்பு வந்துடுது, தேவ கிருபை வந்துடுது, சமாதானம் வந்துடுது. இனி உனக்கு இதுக்கு மேல ஒன்று சாவு மட்டும்தான் வரும். அது தானா வந்துக்கிடும். அதை நீ எங்கேயும் தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப இந்த 4 காரியங்களும் கிடைக்கிற ஒரே இடம் எதுதான்? சபை. அதனால தான் சபை கூடி வருதலை நம்ம என்ன செய்யக்கூடாது? விட்டுவிடக்கூடாது. தேவனை தேடுகிறதை விட்டுவிடக்கூடாது. ஆண்டவருக்காக வாழுகிறதை விட்டுவிடக்கூடாது. இந்த 4 நாட்களிலும் ரொம்ப தெளிவா வசனத்தை படிக்க போகும். இதை மிஞ்சின ஒரு தீர்க்க தரிசனமே கிடையாது. நான் 3 தினங்களிலும் நம்ம படிக்கிற வசனம் நம்ம வாழ்க்கையை அப்படியே மாற்றிக்கொண்டே இருக்கும். இன்னைக்கு இந்த ஆசீர்வாதத்தை குறித்து படிக்கணும், பாதுகாப்பை குறித்து படிக்கணும், தேவ சமாதானத்தை குறித்து படிக்கணும், கிருபையை குறித்து படிக்கணும். இந்த 4ஐயும் குறித்து படிக்கணும்னா ஜூன் மாதம் முழுவதும் கன்வென்ஷன் வைக்கணும். அதுக்கு நமக்கு நேரம் இல்லை. அதனால நான் கடைசியாக எடுத்துக்கொண்ட பகுதி 4வது வார்த்தை. இதுதான் உங்களுக்குரிய வார்த்தை. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எல்லாரும் 26 படிங்க. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி மாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர் என்பதே. ஒரு அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். ஆமே. கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். அல்லேலூயா, அல்லேலூயா.
பக்கத்துல எல்லாம் சொல்லிட்டீங்களா? எல்லாரும் சுகமா இருக்காங்களா? யாருக்காவது கண்ணு உள்ள போற மாதிரி இருக்கு? இல்லை, கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு இடையில இடையில என்ன செய்வார்? நித்திரை அளிப்பார். கவனிச்சுக்கிடுங்க, உள்வாங்கும். அந்த ஆளு பைபிளை எடுத்து டப்புன்னு மண்டையில போட்டுறேன்னு. ஆமா, கர்த்தர் நல்லவர், மகிழ்ச்சியா இருப்போம். கர்த்தர் பெரியவர். எல்லாரும் ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். நல்லா இல்லையா? பின்னால கை உயரல, ஒரு ஆமேன். ஆடை. நீங்க இப்படியே என்ன சந்தோஷமா என் கூட மெயின்டைன் ஆனியன்னா 9:15 9:20 நினைச்சதெல்லாம் கூட்டத்தை முடிச்சுடலாம். உங்களுக்கு எப்போ போகணும்? உங்கள் பாஸ்டர் 9 மணிக்கு மேலே ஆவியானவருடைய நடத்துதலின் படி அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால் உங்களுக்கு எப்போ உங்களை நான் அனுப்பணும்? 9:15 அனுப்பலாமா? நல்லா இல்லை. 9:30 ஒரு தரம், அதுலேயும் ரொம்ப பெரிய மாற்றம் இல்லை. 9:45 ஒரு தரம், அதுலேயும் இல்லை. 10 மணி ஒரு தரம், அல்ல இல்லையா? நானும் ஒரு சர்ச் ஏறத்தாழ 31 ஆண்டுகள் இந்த ராஜாவின் பணியில், 29 ஆண்டுகளாய் ஒரு சபையின் போதகர். அதனால் உங்கள் நிலைமை எனக்கு நல்லா தெரியும். மண்டையை பார்த்தியாளா? வளர்ச்சி தெரியுதா? அதுதான். சரி, கர்த்தர் பெரியவர், உதவி செய்வார். நம்ம ஜெபம் பண்ணி ஆரம்பிப்போம். நம்ம கூட கர்த்தர் தான் பேசணும். நம்ம கூட கர்த்தர் தான். மக்களை எல்லாரும் இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போனீங்களாலே? போலியோ? இவரு திங்கக்கிழமை போறீங்களா? சரி, சுகமா இருங்களே. ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவை, கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்கள் ஆண்டவரே, சபையில் நீர் கொடுத்திருக்கிற கன்வென்ஷனுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களோடு பேசுகிற ஒரு தருணம், அப்பாவுடைய பாதத்தில் அமருகிற ஒரு வாய்ப்பு, கர்த்தருடைய இருதயத்தை புரிந்து கொள்ளும் ஒரு நாள், எங்களுடைய இருதயத்தில் இருக்கும் கேள்விகளுக்கு விடை கிடைக்கிற நாட்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சபைக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. என் பிள்ளைக்கு கண்ணீர் வீணாகவே போகலை, அவன் பட்ட அவமானம் வீணாகவே போகலை. அவன் கண்ணீருக்கு நீர் கொடுத்த பிரதிபலனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இன்னும் வளரட்டும், இன்னும் கட்டப்படட்டும், இன்னும் பெருகட்டும் ஆண்டவரே. ஒரு மந்தை பெருகுகிறது போல உன் ஜனத்தை நான் பெருக பண்ணுவேன். ஒரு மந்தை பெருகுகிறது போல உன் ஜனத்தை நான் பெருக பண்ணுவேன். இந்த வார்த்தையின்படி ஆகட்டும் ஆண்டவரே. இதில் வருகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, பாதுகாக்கப்படுவார்களாக, சமாதானத்தை அனுபவிப்பார்களாக, கிருபையை பெற்றுக்கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் இந்த ஊழியத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்பா, தொடர்ந்து எங்களோடு பேசும். நம்முடைய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக பிரசங்கிக்க எனக்கு கிருபை தார். கேட்கிறதை புரிந்து கொள்ள பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். பேச வேண்டியதை பேசணும், புரிந்து கொள்ள வேண்டியதை புரிந்து கொள்ளணும். இந்த இடத்தை விட்டு நாங்கள் வெளியே செல்லும் பொழுது எங்கள் ஆத்துமாவில் பலன் உண்டாகணும், எங்கள் சரீரத்தில் பலன் உண்டாகணும், எங்கள் விசுவாசத்தில் பலன் உண்டாகணும், எங்கள் அழைப்பு உறுதிப்படுத்தப்படணும். இன்றைக்கு ஆண்டவர் என்னை பயன்படுத்தும் அப்பிரயோஜனமான மனுஷன். என் கடமையை மட்டும் நான் செய்ய வந்திருக்கேன். இந்த இடத்தை குறித்த, சபையை குறித்த தேவனுடைய நோக்கம் நிறைவேறுவதாக. இந்த சபை இப்படி பார்ப்பதில் சந்தோஷப்படுறேன்ப்பா. இன்னும் மகிமையானவைகளை இந்த ஊழியத்தில் பார்க்க செய்யுங்க. இந்த தேசம் ரட்சிக்கப்படட்டும், மனம் திரும்பட்டும், திரளான ஜனங்கள் தேவனுடைய அன்பை உணர பிள்ளைகளை பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. இப்போ எல்லாரும் இணைந்து வாசிப்போம். என்னாகுமா 6:26. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர் என்பது. இந்த உனக்கு என்று சொல்ல வார்த்தையை எனக்குன்னு படிக்க போறேன். உனக்குன்னு சொல்லுகிற வார்த்தையை எனக்குன்னு படிப்போம். படிங்க. கர்த்தர் தம்முடைய முகத்தை என்மேல் பிரசன்னமாக்கி எனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர் என்பதே. இந்த வார்த்தை எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஒரு முறை கூட ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, உங்களுக்கு இன்னும் உற்சாகம் இருக்குதுன்னா உங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, இந்த வார்த்தையின்படியே உங்களுக்கு ஆக கடவுதுன்னு சொல்லுங்க. இந்த வார்த்தையின்படியே உங்களுக்கு ஆக கடவுது. ஆமென்.
இது மனிதனுடைய வார்த்தை அல்ல, இது தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையின்படியே தேவ ஊழியர்களுக்கு ஆக கடவது. இந்த வார்த்தையின்படியே உங்கள் போதகருக்கும் குடும்பத்திற்கும் ஆக கடவது. இந்த வார்த்தையின்படியே எல்லா குட்டீஸுக்கும் ஆக கடவது. குட்டி குட்டி குழந்தைகளுக்கு ஆக கடவது. எல்லா வாலிப பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தையின்படியே ஆக கடவது. இந்த வார்த்தையின்படியே சகோதரர்களுக்கு ஆக கடவது. இந்த வார்த்தையின்படியே சகோதரிகளுக்கு ஆக கடவது. வயசு போனவங்க எல்லாம் முறைச்சு பார்க்குறாங்க, பெரியோர்களுக்கு ஆக கடவது. இந்த வார்த்தையின்படியே இந்த வார்த்தைகளை தூரத்தில் இருந்து கவனிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் ஆக கடவுது. ஒரு ஆமீன் சொல்லுங்க மக்களை. இந்த கேமரா யாரு பண்ற? இதுக்கு மேலவை, நம்ம சர்ச்சு கேமரா இதுக்கு மேலவை. என் பெல்ட் தெரியக்கூடாது, இதுக்கு மேலவை. என் பெல்ட்டை ஏன் நீ ஊருக்காரனுக்கு சொல்ற? காட்டி கொடுக்க நீ. எஸ் வா மக்கள், எல்லாம் பார்க்கணும் இல்லை? சமாதானம் என்ற வார்த்தையோடு என்னுடைய அணுகுமுறை. இன்னும் கிட்டவா, இன்னும் கிட்டவா. என் பெல்ட் தெரியப்படாது. வயர் பெருசா இருக்கு இல்ல, வெளியே தெரியும். என்ன கேவலப்படுத்துறான். இன்னும் வா கிட்ட. வெரி குட், வெரி குட். இவ்வளவுதான் அவ்வளோ. ஃபைன். உனக்கும் அப்படிதான் என்னம்மா, உங்களுக்கும் அப்படிதான். அதுக்கு மேல வரப்படாது. பாத்தியா நான் என்ன அழகா இருக்கேன். என்ன அரையும் குறையுமா காட்டிவிட்டிய நீ அடுவாவி. சே, கைகளை உயர்த்தி அல்லேலூயா. இப்ப கொஞ்சம் கூட பக்கத்துல வந்திருக்கேன் இல்லடா. இந்த பயலுக்கு என் மேல வருத்தம். சே, சமாதானம் என்ற வார்த்தையோடு நமக்கு இருக்கிறதான அணுகுமுறை, சமாதானம் என்ற வேர்டு, அதை நம்ம எப்படி பார்க்கிறோம்? அந்த சமாதானம் என்ற வார்த்தைக்கும் ஒரு தேவ பிள்ளைக்கும் ஒரு மனுஷனுக்கும் இருக்கிறதான இந்த ரிலேஷன்ஷிப், அதை நம்ம எப்படி கவனிக்கணும்? இது ஒரு சாதாரணமான வார்த்தை அல்ல. இது மனிதனுடைய வாழ்க்கையில் இது வெளிப்படுமானால் அவனுக்கு நிகர் இந்த உலகத்தில் எவனுமே கிடையாது. அல்லேலூயா. பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிற சில ஆழமான சத்தியங்களை லகுவாய் புரியணும் இன்றைக்கு ராத்திரி. ஒன்று, சமாதானத்தோடு கூடிய எனது அணுகுமுறை. இதுதான் தலைப்பு. எழுதிக்கிடுங்க. முதல்ல என்ன எப்படி போட்டோம்? சமாதானம். எழுதிட்டீங்களா? அதுக்கு என்னென்ன வசனம் எழுதுனீங்க? ஏற்கனவே எழுதின எண்ணாகமத்தின் வசனம் எழுதிட்டீங்களா? அப்போ அடுத்த தலைப்பை எழுதணும். பிள்ளைகளெல்லாம் அப்படியே பரீட்சை எழுதின மாதிரியே இருக்கு. அப்போ எழுதுங்க, சமாதானத்தோடு கூடிய எனது அணுகுமுறை. நீங்கள் சமாதானத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? சமாதானம் என்ற வார்த்தைக்கும் எனக்கும் இருக்கிறதான அணுகுமுறை என்ன அப்படின்னு படிக்கும் பொழுது எல்லாரும் எடுங்க. முதல்ல எழுத வேண்டாம், இந்த ரெஃபரன்ஸை ஒன்று எடுங்க. 37வது சங்கீதம், 37வது சங்கீதம் அதனுடைய 11வது வார்த்தையை ஒன்று வாசிங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர். சாந்த குணம் உள்ளவர்கள். இது கொஞ்சம் ஓவரா இருக்குமோல, இது சமாதானம் இல்லை, இது பேப்பட்டி கடிச்ச போல. கொஞ்சம் குறைச்சி வை. சரி, இனி படி பாப்பா. ஒன்று கூட இது கொஞ்சம் ஓவர், இன்னும் ஓவருங்க, குறைக்கணும் இன்னும். இன்னும் வரட்டு, இன்னும் கொஞ்சம் குறைக்கணும். இந்த இல்லை மன நீ எடுக்கணும், அவனுக்கு படிப்பிக்கண்டே, எனக்கு மட்டும்தான் லைட்டாக கேட்கணும். இன்னும் படி. இது கொஞ்சம் தாழ்மை இருக்கு. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால். இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். ஆமென், தோத்திரம். சேர்ந்து வாசிங்க. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாய் இருப்பார்கள். இங்கே ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது, இங்கே ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது, சந்தோஷம். நீங்க எழுதுகிறவர்களுக்கு சொல்றேன், ஆமீன். சமாதானத்தை நம்ம மகிழ்ச்சியாக எண்ணணும். எழுதுங்க, நான் சொல்றேன். நம்ம வாழ்க்கையில் சந்தோஷப்படுகிற நிறைய விஷயம் இருக்கு. இன்னைக்கு பாருங்களேன், உங்க பாஸ்டர் ஸ்டான்லியை எடுத்துக்கிட்டா, மக்களை இந்த சபை கட்டப்பட்டதில் உங்களுக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம். இவ்வளோ ஆத்துமாக்கள் வந்ததில் உங்களுக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம்.
ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறதுல சந்தோஷம் தானே? உங்களுக்கோ சந்தோஷம் தானே? லைட்டை இப்படி ஆட்டுங்க, அப்போ இருக்க தெரியுங்க. அப்போ சந்தோஷம் இதெல்லாம். ஆனால் இந்த இவ்வளோ பெரிய சபையில் டெய்லி சண்டை நடந்தா, காலையில் கூட்டத்தில் அடி, மத்தியானம் கூட்டத்தில் அடி, ராத்திரி கூட்டத்தில் காலையில் ஃபுட்பாலு, மத்தியானம் கபடி, ராத்திரி கிரிக்கெட், இடையில டைம் உண்டுன்னா கொக்கோ, இப்படி ஒரு சண்டை நடந்துன்னு வைங்க. இவ்வளோ பெரிய ஆலயம் இருந்ததில் உங்களுக்கு சந்தோஷம் இருக்குமா? இருக்காது. இவ்வளோ ஆத்துமாக்கள் இருக்கிறதுல உங்களுக்கு சந்தோஷம் இருக்குமா? இருக்காது. இவர் உங்களுக்கு பாஸ்டராக இருக்கிறதுல உங்களுக்கு சந்தோஷம் இருக்குமா? அப்போ சந்தோஷம் என்பது, உலகம் சந்தோஷம்னு, சமாதானம் என்பது உலகம் சந்தோஷம்னு நினைக்கிற எல்லாவற்றை விட மேலானது. மக்கள், நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம இத்தனை வருஷ ஊழிய அனுபவத்தில் மாட மாளிகையில் வாழ்கிறவர்களை நான் பார்த்திருக்கேன். ஒரு தடவை ஏறத்தாழ 34 வருஷங்கள் பிரிந்திருக்கிற ஒரு குடும்பத்துக்கு போயிருந்தேன். ஆனால் அது எனக்கு தெரியாது. 34 ஆண்டுகள் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறார். 2 பேரும் கஸ்டம்ஸில் வேலை. அந்த வீட்டுக்குள்ளே நான் ஜோம் பண்ண போகிறேன். வீடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ உங்கள் ஆலயம் எப்படி இருக்குமோ அவ்வளவு கிரவுண்ட் ஃப்ளோர், இதை மாதிரி மேலே ஃப்ளோர் இருக்கு. நீங்கள் இதை பெருசுன்னு நினைக்கிறீங்க. ஆமீன், தோத்தர். இதை ஒரு நாளும் பெருசுன்னு நினைக்கப்படாது. இதெல்லாம் ரொம்ப சின்ன ஆலயங்கள். ஒரு ஆள், சில ஆட்கள் ஒரு மாதிரி முறைச்சு பார்க்குறாங்கடா. நாங்கள் பட்ட பாடு எங்களுக்கெல்லாம் தெரியும். அதாவது சில ஆலயங்களின் பலிபீடத்துக்கு தான் இருக்கு உங்கள் ஆலயம். சில ஆலயங்களின் பலிபீடத்துக்கு தான் இருக்கு நம்ம சர்ச். அதனால பெரிய சபையாக கட்டி இருக்கோன்னு நினைக்கப்படாது. ஆமை தோத்தர். இதெல்லாம் சாதாரணமாக குட்டி சபைகள், குட்டி குட்டி சபைகள். சின்ன ஆலயம்னா 1000 பேர் இருக்கணும், பெரிய ஆலயம்னா 10,000 பேர் இருக்கணும். நீங்கள் என்னைக்கு 10,000 பேருடைய சபையாக இருப்பீங்களோ அன்னைக்கு நான் உங்களை பெரிய சபைன்னு சொல்லுவேன். வஞ்சகம் பிடிச்சது, சிரிச்சதா பாரு. அப்போ கவனிங்க, அதுதான் வெற்றி. அப்போ நம்ம கவனிங்க, அப்படி ஒரு பெரிய வீடு, ஒரு பெரிய வீடு. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே நான் ஜோம் பண்ணுறதுக்கு என்னை கூப்பிட்டுருக்காங்க. நான் உள்ளே போயிருக்கேன். ஒரு அறையிலிருந்து புருஷன் வர. அப்போ நான் சொன்னேன், சிஸ்டர் எங்கேன்னு கேட்டேன். வருவாங்க என்ன. கொஞ்ச நேரம் கழித்து இன்னொரு ஏரியாவிலேருந்து சகோதரி வந்துச்சு. வீடு எங்கே பார்த்தாலும் ஏசி வசதி செய்யப்பட்டிருக்கு. வீட்டுக்கு முன்னாடி ஏசி காற்று அப்படியே வரும். நான் இன்னும் வெளிப்படையாக சொல்கிறேன், அந்த வீட்டில் 3 நாய் இருக்குது. அந்த 3 நாய்க்கு ஏசி வச்சு கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம மனுஷனுக்கு ஏசியும் காணும், வாசியும் காணும். நாய் ஏசியில் உறங்குது அந்த வீட்டுக்குள்ளே. 1 கோடி ரூபாய்க்கு மேலே கணவனுக்கு ஒரே கார், மனைவிக்கும் கார் இருக்குது. எல்லாம் பென்ஸ் காரில் 2 பெஸ்ட். 1 கோடி ரூபாய்க்கு மேலே தான் கொடுக்கணும். அவ்வளோ பெரிய வீட்டுக்குள்ளே கணவன் மனைவியா. நான் போன உடனே ஏசப்பா என்னையும் கூப்பிட்டாங்களேன்னு பயந்து உள்ளே போய் இருந்தா, ஆண்டவர் போன உடனே சொன்னார், இதெல்லாம் ரொம்ப பெருசாக நினைக்காதடா, இருக்க வேண்டியது இந்த வீட்டில் இல்லைன்னு. நம்ம வீடு வச்ச உடனே அதை சந்தோஷமாக நினைக்கிறோம். வேலை கிடைச்ச உடனே சந்தோஷமாக நினைக்கிறோம். கல்யாணம் நடந்த உடனே தலகால் புரியறதில்ல, சந்தோஷம்னு நினைக்கிறோம். சொத்து சுகம் கிடைச்ச உடனே சந்தோஷம்னு நினைக்கிறோம். இது அல்லம்மா சந்தோஷம். எந்த மனிதனுடைய வாழ்க்கையில் சமாதானம் இருக்குதோ அதுதான் சந்தோஷம். மாளிகையில் சந்தோஷம் இல்லாமல் வாழ்கிறத விட ஒரு குடிசையில் சமாதானமாக வாழ்கிறது தான் பெஸ்ட். சமாதானத்தோடு கூடிய நம்முடைய அணுகுமுறை என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் எல்லாவற்றுக்காக நீ சந்தோஷப்படுகிறத விட சமாதானத்தை நினைச்சு நீ சந்தோஷப்படணும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா. எப்ப பெரிய வீடு எனக்கு இருக்கு, வேஸ்ட் வேஸ்ட். நிறைய சொத்து வச்சிருக்கிறேன், அதுவும் வேஸ்ட். நம்ம சந்தோஷப்பட வேண்டிய ஒன்று, ஏசப்பா என் வீட்டுக்குள்ள நீங்க தந்த சமாதானத்திற்காக நன்றி ஆண்டவர். ஒருவேளை மூடுவதற்கு துணி இல்லையோ இருக்கும், சாப்பிடுவதற்கு உணவில்லாமல் இருக்கும், படுப்பதற்கு தகுதியான கட்டில் படுக்கை வசதி இல்லாமல் இருக்கும். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. என் வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்கு.
என் வீட்டுக்குள்ள. அப்ப நான் சந்தோஷப்பட வேண்டியது எதுல? சமாதானம். அப்ப சமாதானத்தோடு கூடிய உங்களுடைய அணுகுமுறை என்ன? சமாதானத்தை சந்தோஷமா நினைக்கணும். சமாதானத்தை ஒரு முறை கூட சொல்லுங்க, சமாதானத்தை. சில ஆட்கள் சொல்லுவாங்க, உனக்கு என்ன இருக்கு, ராத்திரி பகலா கூட்டத்துக்கு போய் உன பிள்ளைகள் போடுகிற துணியை பாத்தியா? உன் வீடு தான் ஒழுகுது பாத்தியா? உன் வீடு தான் இவ்வளவு கஷ்டமா இருக்கு பாத்தியா? ஆனா அதே வீட்டுக்குள்ள நான் சமாதானமா இருக்க பாத்தியா? என் வீட்டுக்குள்ள மேட்ச் இல்லையே. காலையில மேட்சும் சாயங்காலம் கப்பும் கொடுக்குது இல்லையா? பெரிய வீட்டுல சொத்து சுகம் இருந்து பிரயோஜனம் என்ன? என் வீட்டுக்குள்ள தேவ சமாதானம் இருக்குதா இல்லையா? அதை விட சந்தோஷமான விஷயம் ஒண்ணுமே கிடையாதுடா. அல்லேலூயா. அப்ப அதான் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார், இந்த உலகத்தில் எல்லாவற்றை விட உன் வாழ்வின் சந்தோஷத்தை, சமாதானத்தை சந்தோஷமா நினைக்கணும். அல்லேலூயா. இப்ப நம்ம ராத்திரி உங்களை பார்த்து சொல்றேன், நம்ம வீடுகளிலே சந்தோஷமாய் நினைக்கத்தக்க சமாதானத்தை நீங்க அனுபவிக்கிறீங்கன்னா இப்ப ஆண்டவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லித்தான் ஆகணும். நீங்க எதற்காக சந்தோஷப்படுகிறதை விட உங்க வீட்டு சமாதானத்துக்காக நீங்க என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும். சந்தோஷத்தை நல்ல கவனிங்கம்மா. நீங்க உங்க பாஸ்டரை எப்படி ட்ரீட் பண்றீங்களோ அதை பார்த்து அவர் உங்களை ட்ரீட் பண்ணுவா. நான் இன்னைக்கு உங்க சபைக்கு வந்திருக்கேன், நீங்க எப்படி என்னிடத்தில் நடந்து கொள்ளுகிறீர்களோ அதை பொறுத்து தான் நான் உங்கள்கிட்ட நடந்து கொள்ளுவேன். நீங்க ஒரு மாதிரி அந்த முரட்டுத்தனமா நடந்துகிட்டீங்கன்னு சொன்ன போலாப்புறம் நீ நான் போயிடுவேன். நீங்கள் என்னிடத்தில் தராத ஒன்றை என்னால் உங்களுக்கு தர முடியாது. உங்களுக்கு சமாதானம் வேணும்னா அந்த சமாதானத்துக்குரிய ரெஸ்பெக்டை நீங்க கொடுக்கணும். இந்த உலகத்துல எல்லாவற்றை விட சந்தோஷமாய் படுகிற ஒன்னா நீங்க எதை நினைக்கணும்? சமாதானத்தை நினைக்கணும். சில ஆட்கள் பாருங்க, வீட்டில் சமாதானம் இருக்கும், பக்கத்து வீட்டுக்காரன் பக்கத்து குடும்பங்களில் இருக்கிற சண்டை சச்சரவுகள் எல்லாம் நம்ம வீட்டில் இருக்காது. ஆனா இவன் எதை குறித்து தெரியுமா ஃபீல் பண்ணுவான்? பணம் இல்லையே, சொத்து இல்லையே, சுகம் இல்லையே, அது இல்லையே, அவர்களுக்கு அதெல்லாம் இருக்குதே. எம்மா ஒண்ணு கவனிம்மா, அவர்களுக்கு அதெல்லாம் இருக்கு, சமாதானம் மட்டும் இல்லை. நமக்கு அது ஒன்றும் இல்லை, தேவ சமாதானம் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சமாதானத்தை எப்படி நினைக்கணும்? சந்தோஷமா. சரி, உங்களை லைட்டா பேட்டி எடுக்கட்டா? நம்ம வீடுகளில் சந்தோஷப்படுகிற அளவிற்கு சமாதானத்தை நான் அனுபவிக்கிறேன். இந்த கேள்வியை நீங்க புரிஞ்சுக்கிடணும். சந்தோஷப்படுகிற அளவுக்கு என் சமாதானத்தை நான் உணர்கிறேன் என்கிறவர்கள் மட்டும் வலது கரத்தை உயர்த்தி நல்ல 3 அல்லேலூயா சொல்லணும். அதனாலதான் இந்த சப்ஜெக்டை ஆண்டவர் தந்திருக்க. இப்ப புரியுதா? வருவோம், ஒன்னா படிப்போம். ஒவ்வொரு வார்த்தையும் படிக்கும் பொழுது நம்முடைய உள்ளறைகளில் மாற்றங்கள் வரணும். அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிங்க. பூமியில ஏற்கனவே சமாதானம் இருக்கு. இதுக்கு மேல இயேசு நமக்கு தந்த சமாதானம், உலகத்தானுடைய வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷத்தை விட நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அதை 2 மடங்கு அனுபவிக்க வேண்டியவங்க. அவர்களுக்கு சமாதானம் மட்டும், நமக்கு சமாதானம் பிளஸ் தேவ சமாதானம். அப்ப 2 சமாதானம் வெளிப்பட வேண்டியது நம்ம வீட்டில். ஆனா அது நம்ம வீடுகளில் வெளிப்படவில்லை, அது நம்ம குடும்பங்களில் இல்லை. இப்ப நீங்க உங்கள்கிட்ட நான் கேட்டேன், அவை சமாதானம் சந்தோஷப்படுகிற அளவிற்கு சமாதானம் அனுபவிக்கிறவர்கள், அப்ப அந்த அளவுக்கு சொல்ற மாதிரி இல்லை பாஸ்டர். இப்ப சிலர் பார்க்கிற பார்வை தெரியுது, அது இருந்திருந்தா இந்த ஆளை தேடி இவன் வந்தான், இவனுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? என் பாட்டுக்கு நான் அம்மே தோத்துறான். இப்போ டியூஷன் எடுத்துட்டு ஏ பார் ஆப்பிள், பி பார் பேரிச்சம்பளம்னு நான் படிச்சு கொடுத்துட்டு இருந்திருப்பேனே. இப்போ ராத்திரி போய் நான் இங்கே வந்து இந்த குளிரில், இந்த சூட்டில், இந்த கஷ்டத்தில், நெருக்கத்தில் வந்து காரணமாக்கும். ஆனால் ஒன்று சொல்லுங்க, தேவ பிள்ளைகள் சமாதானத்தை மகிழ்ச்சி தருகிற ஒன்றாக எண்ணுங்கள். அல்லேலூயா, ஆமென். அதனால இன்னொரு காரியம் நீங்க புரியுற மாதிரி பேசுறேன். எப்பெல்லாம் உங்க வாழ்க்கையில
சமாதானத்தை உணர்கிறீர்களோ, சமாதானத்தை அனுபவிக்கிறீர்களோ, சமாதானமாக இருக்கிறீர்களோ, அப்ப எல்லாம் சந்தோஷமா ஆண்டவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஹல்லேலூயா. அந்த சமாதானத்தை மாதிரி ஒரு பொக்கிஷம் மக்களை இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லைடா. எத்தனை பேருக்கு நான் சொல்லுது புரியுது? சகோதரா, ஒன்றும் கிடையாது. இந்த உலகத்தில் சமாதானம் இருந்தா சுடுகாட்டிலையும் ஜீவிக்கலாம். ஆனா சமாதானம் இல்லைன்னா மாட மாளிகை உனக்கு சுடுகாடா தெரியும். மாட மாளிகை உனக்கு சுடுகாடா தெரியும். அதனாலதான் ஆண்டவர் இன்னைக்கு இரவிலே சொல்லி கொடுக்கிறார், பிள்ளைகளே, சமாதானத்தை மகிழ்ச்சியான ஒன்றாக எண்ணுங்கள். அந்த கிருபையை கர்த்தர் எனக்கு தருவாராக, நமக்கு தருவாராக. இப்ப ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவோம், ஆண்டவரே, சமாதானத்தை மகிழ்ச்சியா எண்ணும் இருதயம் எனக்கு தார். சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க. ஆண்டவரே, சமாதானத்தை மகிழ்ச்சியா எண்ணும் கிருபையை எனக்கு தார், எனக்கு தார். அல்லேலூயா. அப்ப நீங்க மகிழ்ச்சியா எண்ணணும்னா இந்த உலகத்தின் எல்லா செல்வத்தை விட சமாதானத்தை ஒரு பொக்கிஷமா நீங்க நினைக்கணும். சமாதானத்தை எப்படி நினைக்கணும்? பொக்கிஷம். நீங்க ஆண்டவருக்கு தேங்க்ஸ் சொல்லும் பொழுது, ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் பொழுது, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை சொல்லும் பொழுது, தெய்வம் தந்த சமாதானத்துக்காக ஸ்தோத்திரம் சொல்லலாம். ஏனென்றால் கை நிறைய உணவு இருந்தாலும் சமாதானம் இல்லைன்னா தொண்டைக்குழிக்குள்ள அது இறங்காது. பை நிறைய பணம் இருந்தாலும் சமாதானம் இல்லைன்னா அது நமக்கு பிரயோஜனப்படாது. அப்போ சமாதானம் என்பது பொக்கிஷத்தை விட மேலானது, இல்லை கோடிகளை விட மேலானது, சொத்து சுகங்களை விட மேலானது. அப்ப இயேசுப்பா தருகிற திவ்ய சமாதானத்துக்கா ஜோர ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். தேங்க்யூ. அப்ப எனக்கு ஒரு காரியம் பிடிகடைச்சு, இப்ப பேசுகிறது உங்களுக்கு புரிஞ்சுன்னு. ஆமாவா இல்லையா? அப்ப முதல் பாடம் என்ன? சமாதானத்தை மகிழ்ச்சிக்கு ஏதுவான ஒன்றாக நம்ம எண்ணணும். 2, ஸ்தோத்திரம். நம்முடைய அணுகுமுறை சங்கீதம் 34 எடுங்க எல்லாரும். சங்கீதம் 34. பைபிள் கொண்டு வராதவங்க நாளைக்கு வரும்போது பைபிள் எடுத்துட்டு வரணும்னு, அது பெரிய ஆசீர்வாதம். அதாவது ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்முடைய பிதாக்கள் இப்படி ஒரு பரிசுத்த வேதாகமத்திற்காக நிறைய கிரயம் செலுத்தி இருக்காங்க. ஒரு முறை ஒரு தேவ மனுஷன் ஒருவர் ஒரு சாட்சியை சொன்னார். 50 கிலோமீட்டர் பயணித்து போய் ஒரு வீட்டில் இருந்த பைபிளை படிச்சுட்டு வாரத்துக்கு ஒரு முறை திரும்பி வருகிற காலம் இருந்துச்சு. இங்கேருந்து, அதாவது இங்கேருந்து 50 கிலோமீட்டர்னா எங்கே வரும்? இங்கே போனால் வள்ளியூர் வரைக்கும் வரும், வள்ளியூர் வரைக்கும் வரும். அப்போது 50 கிலோமீட்டர் தூரத்தில் போய் நடந்து போய் பைபிளை படிச்சுட்டு அங்கே இருந்து படித்து கொடுத்துட்டு வந்தாங்க. நம்முடைய பிதாக்கள் எல்லாம் அப்படித்தான் வாழ்ந்தாங்க. ஒரு பரிசுத்த வேதாகமம் 1 மணி நேரம் படிப்பதற்கு 50 கிலோமீட்டர் நடந்தாங்க. இன்னைக்கு ஒரு ஆளுக்கு பைக்கில் 1, காரில் 1, கட்டில் 1, செல்ஃபில் 1, இதுக்கு மேலே உங்களுக்கு தெரியும், பேக்கில் 1. இப்போ சிலருக்கு எங்கே கிடக்குதுன்னே தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7 மணிக்கு ஆராதனை, 6:45, 6:50 தான் தேடுவான். போன வாரம் தான் கோயிலுக்கு கொண்டு வந்த முடியே காணல, ஒன்று தேடுவியான்னு. அந்த வீடை மொத்தமும் அப்படியே நம்ம களியக்காவில் சந்தை போல கிண்டி எறிஞ்சிட்டு பைபிளை கண்டுபிடிப்பாங்க. அவ்வளவு ஆர்வம். டெய்லி பைபிள் படிக்காதே. அல்லேலூயா. இருக்கட்டும். ஆமென். அதனால நம்ம பைபிளுக்குரிய கிரயத்தை நம்ம என்ன செய்யணும்? எவ்வளவுதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் அதெல்லாம் பெரிய ஆசீர்வாதம். அவங்க எல்லாம் அழுத கண்ணீர். நாங்கள் வேதத்துக்காக அலைகிற போல எங்கள் தலைமுறை அலையக்கூடாது, அவங்களுக்கு வேதம் கொடுக்கணும் ஆண்டவரேன்னு அவங்க அழுத கண்ணீராக்க நமக்கு இத்தனை பைபிள் நம்ம கைகளிலே ஆண்டவர் கொடுப்பதற்கு மகிமை. பரிசுத்த வேதாகமத்துக்கு அவர் அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இங்கே 34வது சங்கீதத்தில் 14வது வசனத்தை எடுங்க, 14ஆம் வசனத்தை எடுங்க. தீமையை விட்டு விலகி
நன்மையை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். ஒரு முறை கூட சொல்லுங்க, தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். அப்போ இரண்டாவது அணுகுமுறை என்ன? சமாதானத்தை தினம் பிரதி தெய்வ மக்கள் என்ன செய்யணும்? தேடணும். வேதாகமத்தில் சமாதானம் இருக்கான்னு தேடணும். தெய்வ சமூகத்தில் சமாதானம் இருக்கான்னு தேடணும். தேவ மனுஷனுடைய பிரசங்கத்தில் எனக்குரிய சமாதானம் இருக்கான்னு தேடணும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக மனிதர்கள் சமாதானத்தை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? தேடிக்கொண்டே இருக்கிறார்கள், தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்குரிய படிப்பினை என்னன்னா, என்னுடைய உலகத்தில் தேடுதலில் பிரதானமான தேடுதல் என்ன தெரியுமா? சமாதான தேடுதல். அல்லேலூயா. ஆமா, நீங்க இன்னைக்கு பாருங்க, இப்ப மே மாசத்துல பார்க்கணும், இடம் தேடுதல் நடந்திருக்குமே. என்ன இடம் தேடுதல்? அட்மிஷனுக்கு எந்த காலேஜில் படிக்கணும்னு தேடணும், அப்புறம் எந்த குரூப் எடுக்கணும்னு தேடணும், எந்த ஹாஸ்டல்ல விடணும்னு தேடணும். இப்படி தேடி தேடி இன்னும் பலருக்கு திருப்தியாகாத பலரும் உண்டு. என்னதான் தேடினாலும் அவளும் படிச்சாதான் உண்டு, அது வேற. அப்போ இப்ப தேடுதல், தோத்திரம், பிள்ளைக்கு பீசு கட்டணும், ஆறு அடவு வச்சா குறைஞ்ச வட்டியில தருவான்னு பலரும் தேட்டமாக. இப்ப இதுக்காக பல தேடுதல் உலகத்தில் இருக்கு இல்லையா? இந்த எல்லா தேடுதலை விட ஒரு தெய்வ மக்கள், இந்த பூமியில தெய்வ ஜனம் தேட வேண்டியது என்ன தெரியுமா? சமாதானத்தை தேடணும். அல்லேலூயா. இயேசு படிப்பித்த ரகசியமாக்கும் இது. ஒரு நாள் எல்லாரும் சொல்றாங்க இயேசு கிட்ட, எருசலேமினுடைய கட்டுமானம் பயங்கரமா இருந்து, இயேசு எருசலேமுக்கு எதிராக ஒலிவு மலையில போய் உட்கார்ந்து இருக்கிறார். எல்லாரும் பாருங்க, எருசலேம் எவ்வளவு அழகா இருக்கிறது, எருசலேமின் கட்டுமானம் எவ்வளவு அழகா இருக்கு, எருசலேம் பார்க்கறதுக்கு என்ன மகிமை பார்த்தீங்களா அப்படின்னு எருசலேமை புகழ்ந்து பேசும்போ இயேசு அழகாய் சொல்லுகிறார், ஆமீன், இது அல்ல, ஒரு கல்லின் மேல் இன்னொரு கல் இல்லாத அளவிற்கு இடிந்து போகும் ஒரு காலம் சொல்லிட்டு எருசலேமை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். எருசலேமே, எருசலேமே, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தால் உனக்கு நலமாயிருக்கும். அப்போ கட்டிடத்தின் அழகை விட, செல்வத்தின் திரட்சியை விட, வரலாற்று முகம் கொண்ட எருசலேமின் வரலாற்று சுவலைகளை விட மேன்மை என்ன தெரியுமா? தேசத்திலே உண்டாகிற தேவ சமாதானம். அல்லேலூயா. இதை நாளைக்கு அல்லது நாளை மறுநாள் இன்னும் ஒரு முறை உங்களோடு பேசுவேன். அப்ப இயேசு சொல்லுகிறார், உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறியணும்னு என்ன செய்யணும்? காலையில் எழும்பி என் சமாதானத்திற்கு ஏதுவானது என்னன்னு தெய்வ ஜனம் தேடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஒரு டியூட்டி கூடுது, தேடுதல். சொல்லுங்க, தேடுதல். என்ன தேடணும்? சமாதானத்தை தேடணும். என் வீட்டுக்குள்ள இன்னும் சமாதானம் வரணும். அதை எப்படி அடையலாம்? என் வீட்டில் சமாதானத்தை எப்படி அடையலாம்? இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் இந்த செய்தியை கேட்கிற எல்லாருக்கும் அந்த தேடுகிற இருதயத்தை ஆண்டவர் தருவாராக. அல்லேலூயா. இந்த செய்தியை கவனிக்கிற எல்லா பிள்ளைகளுக்குள்ளும் இந்த தேடுதல். ஏன்னா இந்த உலகத்தில் எல்லா தேடுதல் இருந்தாலும் இது நமக்கு இல்லை என்றால், கை நிறைய பணம் இருந்தும் சமாதானம் இல்லை என்றால், ஆமீன், பொன் வீடு நிறைய பொன் இருந்தும் சமாதானம் இல்லை என்றால் அந்த வாழ்க்கை வீணாகி போகுமே. அப்ப என்னுடைய தேடுதலில் மிக பிரதானமான ஒரு தேடுதல் சமாதானத்தை தேடுதல். இன்னைக்கு நான் ராத்திரி கூட நீங்க இவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்களே, இது ஒரு காரணமா இருக்குமோ?
இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு வேலை இருக்கும் தானே, எவ்வளவோ வேலை இருக்கும் இல்ல, காலையில் வேலைக்கு போயிருப்பீங்கல்ல, அநேகர் களைப்பா இருப்பீங்கல்ல, நாளைக்கு காலையில் வேலைக்கு போகணும் இல்லை. இந்த களைப்பின் நடுவிலையும் இன்னைக்கு ராத்திரி இந்த ஆலயத்துக்குள்ள வந்து நீங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்கு ஒரு பிரதானமான காரியம் பாஸ்ரையா, இன்னைக்கு ராத்திரி இந்த இடத்துல வந்ததும் அதை தேடித்தானே. ஆமான்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லல. அல்லேலூயா. என் பிள்ளைகளுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். பைபிள் சொல்லுது, தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். ஆமேன். தேடுதல் அப்பொழுது கண்டடைவீர்கள். ஆமேன், ஆமேன், ஆமேன் சொல்லணும். ஆமேன். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். உண்மையாய் இந்த ஆலயத்திற்குள்ள இன்னைக்கு ராத்திரியில் சமாதானத்தை தேடி யார் யார் வந்திருக்கிறீர்களோ உங்க அத்தனை பேருக்கும் சொல்றேன், என் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் தேடுகிற காரியத்தில் அற்புதத்தை செய்வாராக. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட படிப்போமா? எரேமியாவின் புஸ்தகம் எடுங்க. எல்லாரும் எரேமியாவின் புஸ்தகம் இருக்கா உங்க பைபிள்? அது இருக்கா பாருங்க. இருக்கு, இருக்காடே, இருக்கு. அதுல 29ஆம் அதிகாரம் இருக்கான்னு பாருங்க. 29ஆம் அதிகாரம் இருக்கான்னு பாருங்க. 29 இருக்குல்ல, இருக்குதானே? வெரி குட், வெரி குட். அதுல 7வது வசனம் இருக்கான்னு பாருங்க. இருக்குதா இல்லையா? அப்ப பரவாயில்ல, நம்ம எல்லாம் ஒரு பைபிள் தான் வச்சிருக்கோம். இருக்கு. சில ஆட்களுக்கு நான் ஏன் தெரியுமா அது அந்த புக்கு தனியா சொல்லுவேன், அதிகாரம் 2வது சொல்லுவேன், 3வது வசனம் சொல்லுவேன். சில ஆட்கள் என்ன இவர் ரொம்ப சுலபா சொல்லுகார். அதெல்லாம் எங்க கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். நாங்க விசுவாசியா இருந்த காலத்துல என்ன சில சகோதரிமார் இவ்வளோ எல்லாம் ஒரு காலம் நம்மளை பைபிள் எடுக்க விடல, விட்டுடுமாமங்க. எனக்கு அறிவுக்கு மல்கியான்னு சொன்ன உடனே நம்ம முடிவெடுப்போம், பழைய ஏற்பாடோ புதிய ஏற்பாடோ, இது கம்பராயமானமோ அல்லது குரானோ அல்லது பைபிளோன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டு வர்றதுக்கு முன்ன அவைய பாடி பிரசங்கம் பண்ணி அடுத்த பாயிண்ட்டுக்கும் போகும். அப்போ நம்ம முடிவெடுக்கணும், இது பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா. அப்போ இது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு பக்கம் கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு வரைக்கும் என்ன பிரசங்கியார் 3 பாயிண்ட் தாண்டி அமெரிக்காலேயோ லண்டன்லையோ நிற்பார். எனக்கு அறிவுக்கு என்ன ஒரு மாதிரிப்பட்ட யாரும் பைபிள் எடுக்க விட்டுட்டே இல்லை. அது ஒரு சபையில் 2-3 ஆளுகள் உண்டு. இவ விட்டா அவ பிடிப்பா, அவ விட்டா இவ பிடிப்பா. 3வது ஒருத்தன் பிடிக்கணும்னா இவளு 2 பேரும் ஒண்ணு கல்யாணம் விட்டு போகணும், இல்லைன்னா தெய்வம் எடுக்கவா அதை செய்யணும். இல்லைன்னு ஏன்னா பைபிளை இவளை நம்மளை துறக்க விடவே மாட்டணும். நான் சொல்லுறது சரின்னு சொன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்க கொள்ளாமோ சரிதான் நமக்கு நான் சொல்லுறது. அதனால தான் எங்க கஷ்டம் எங்களுக்கு தெரியும் இல்லையா சகோதரமாரு? அதுதான். அதனால நம்ம நிறுத்தி படிக்கணும். இருக்கா 7ஆம் வசனம்? 7ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து படிப்போமா? 29:7 படிங்க. நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. நீங்க இருக்கிற தேசம் அந்நிய தேசம்தான். ஆனா அந்த தேசத்துல நீங்க எதை தேடணும்? சமாதானத்தை தேடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேலை தேடுகிறது 2வது, வீடு தேடுகிறது 2வது, ஆமை பெண்ணு தேடுகிறது 2வது, பையன் தேடுகிறது 2வது. பிரதானமா நம்ம தேட வேண்டியது தேவ சமாதானத்தை தேடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சமாதானத்தை தேடணும். அதை டெய்லி தேடிக்கிட்டே இருக்கணும். சரி, எது வரைக்கும் தேடணும்? ஒன்று இயேசு வரணும், இல்லைன்னா உங்கள் மூக்கில் ஓட்டை இருக்கா பாருங்க. இதில் கண்டிப்பாக உங்கள் மூக்கில் ஒரு நாள் 2 பஞ்சு வச்சு அடப்பணும். அது வேற தேடணும், அது வேற. ஆமீன். ஆனால் நீங்கள் அதை பார்க்க மாட்டியா? பார்ப்போம் மாமாங்க, பார்க்க மாட்டேன். நம்மளை காணாம வசமாச்சு செருகி போடுவாங்க. அன்னைக்கு வர
டெய்லி எழும்பி நான் தேட வேண்டியது சமாதானத்தை தேடணும், சமாதானத்தை தேடணும். அதிகாலையுமே எழும்பி சமாதானத்தை தேடணும். தெய்வ ஜனங்கள் சமாதானம் தேடணும், சபை சமாதானம் தேடணும், தெய்வ மக்கள் சமாதானத்தை தேடணும். இன்னைக்கு ராத்திரியில் இருந்து எனக்கு தெய்வம் ஒரு கடமையை தருகிறார், நான் சமாதானத்தை தேடணும். எத்தனை பேர் இன்னைக்கு ராத்திரியில் அந்த கிருபையை கரங்களை தட்டி ஒன்று தெய்வத்திற்கு மகிமை செலுத்தி, தெய்வமே இந்த பிள்ளைகளுக்கு சமாதானத்தை தேடுகிற ஒரு அபிஷேகத்தை, கிருபையை ஆண்டவர் கொடுப்பீரார், கொடுப்பீரார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. முதல்ல என்ன சொன்ன? சமாதானத்தில் சந்தோஷப்படணும். வீட்டில் பிரியாணி இல்லை, பயிர் கஞ்சி தான் இருக்கு, ஆனால் வீட்டில் என்ன இருக்கு? சமாதானம் இருக்கு. நம்ம முகத்தில் சந்தோஷம் இருக்கணும். நம்ம உலகத்தில் சந்தோஷமா நினைக்கிறது ஒன்று சமாதானம், ரெண்டாவது தேட வேண்டிய ஒன்று மூணாவது 120ஆம் சங்கீதம் எடுங்க. நீங்க எல்லாம் மண்டே ஆட்டே சரி, கடைசியில் எல்லாத்தையும் ஒன்னொன்னா கேட்பேன், எல்லாம் சொல்லிட்டு வேணும் போறது. 120ஆம் சங்கீதம் எடுங்க. 120ஆம் சங்கீதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நூற்றி 20ஆம் சங்கீதம் அதனுடைய 6வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. முகாந்திரம் எத்தனை வசனம்? சமாதானத்தை பகைக்கிறவர்களிடத்தில் என் ஆத்துமா குடியிருந்தது போதும். 7ஆம் வசனம். நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்திற்கு எத்தனம் பண்ணுகிறார்கள். அந்த 2 வசனத்தை ஒரு தடவை கூட படிப்போமா? சரி, ஆமென். யாருக்கு சொல்ல படி மக்களை. சமாதானத்தை பகைக்கிறவர்களிடத்தில் எப்பா இந்த ஊருக்குள்ள கொஞ்சம் பீப்புள் இருக்கிறாங்க, நம்ம குடும்பத்தில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய நேச்சுரல் கேரக்டர் என்ன தெரியுமா? அவர்கள் சமாதானத்தை விரும்புகிறவர்கள் அல்ல. எப்படி சமாதானத்தை விரும்புகிறவர்கள் அல்ல, மாறாக சமாதானத்தை பகைக்கிறவர்கள். நம்மை அப்படி இருக்க ஆண்டவர் அனுமதிப்பாரா? இல்லை. 7வது வசனம் சொல்லுகிறது, நான் சமாதானத்தை நாடுகிறேன். சொல்லுங்க, நான் சமாதானத்தை. நாட்டம் என்றால் அதுக்கு என்ன? இங்க இங்கிலீஷ் இருக்கு இல்லையாமா? தோத்திரம். இது இங்கிலீஷில் நாடுதல்ங்கிற வார்த்தைக்கு என்ன போட்டிருக்கு? எனக்கு இங்கிலீஷ் வராது, தயவு செய்து லைவ்ல ஆக்கம் போகுது. நீங்க சொல்லித்தராட்டாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு தப்பா சொல்லித்தரப்படாது. அது மட்டும் நான் தயவா கேட்க. இதுல நாடுகிறேன், இந்த நாட்டம் அப்படிங்கிறதுக்கு என்ன ஏதாவது வார்த்தை இருக்கா? இல்லையா? நீங்களும் நம்ம குரூப்பு தானா? இல்லை, நான் கேட்க மாட்டேன். அதாவது உங்களுக்கு இங்கிலீஷ் வராதுன்னா நம்ம எல்லாம் ஒரு யூனிட்டியா சேர்ந்து ஒரு கட்சி தொடங்கிடுவோம். எனக்கு அது வராது கழுது. தோத்துறோம். வரலன்னா என்ன? நம்ம சேர்ந்து வராதவர்களின் கூட்டமைப்பு, நம்ம சேர்ந்து ஒரு இயக்கத்தை ஆரம்பிப்போம். ஆங்கிலம் வராதவர்களின் கூட்டமைப்பு. இங்களோ சிந்தாபா. இனி வந்துட்டு இங்கிலீஷ் இந்த 3 நாளும் கேட்டேன்னா என்ன செருப்பால் அடி. விடு. அப்ப இங்கே என்ன சொல்லுகிறது? 6வது வசனம் சொல்லுதுமா, சமாதானத்தை பகைக்கிறவர்கள். ஆனா இங்க ஒரு வார்த்தை இருக்கிறது, நான் சமாதானத்தை என்ன பண்றேன்? அப்போ நாட்டம் என்கிற ஒரு வார்த்தைக்கு என்னை புரிந்து கொள்ளுகிற, நான் புரிஞ்சு கொண்ட வார்த்தை விரும்புகிறேன். சொல்லுங்க, அந்த வார்த்தையை விரும்புறேன். சமாதானத்தை நான் என்ன செய்யறேன்? விரும்புறேன். ஒரு முறை கூட சொல்லுங்க, சமாதானத்தை. அப்ப முதல்ல சமாதானத்தை சந்தோஷமா நினைக்கிறேன், சமாதானத்தை தேடுறேன். 3வது சமாதானத்தை விரும்புறேன். பஸ்ரையா, என் வாழ்க்கையில சமாதானத்தை நான் விரும்புறேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஏன் உண்மையாவா?
ஹல்லேலூயா. நானும் தேன்ப்பா சமாதானத்தை என்ன செய்கிறேன், விரும்புகிறேன். நான் இன்னும் சமாதானத்தை விரும்புகிறேன்ப்பா. என் வீட்டில் சமாதானத்தை நான் விரும்புகிறேன். என் வாழ்க்கையில் சமாதானத்தை நான் விரும்புகிறேன். எனக்குள்ள சமாதானத்தை நான் விரும்புகிறேன். நீங்கள் உண்மையில விரும்புகிறீங்களா? அப்படி நீங்கள் விரும்புகிறவங்களா இருந்தா உங்களால் உங்கள் வீட்டில் சண்டை வரப்படாது. எல்லாம் மண்டே ஆட்டவே சரி, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். உண்மையிலேயே நான் சமாதானத்தை விரும்புகிறவனானால் என்னால என் வீட்டில் சண்டை வரக்கூடாது, வராது. உண்மையா சமாதானத்தை விரும்புகிறவனால் சத்தம் வராது, சண்டை வராது, வழக்காடுதல் வராது. ஆனா நீ விரும்பினேன்னு சொன்ன நான் ஏற்றுக்கிட்டேன். ஆனா முக்காவாசி பிரச்சனை நம்மால தானே வருது. அப்ப நீ சொன்னது கள்ளம் தானே. அப்ப நான் உன்னை கள்ளின்னு சொல்லுகிறது தப்பு இல்லை இல்லையா? நான் உன்னை கள்ளான்னு சொல்லுகிறது தப்பு இல்லை. ஏன்னா நான் சமாதானத்தை நாடுகிறேன். ஆனா நானாக்கும் காலையில சண்டைக்கு காரணம், நானாக்கும் மத்தியானம் சண்டைக்கு காரணம், நானாக்கும் சாயந்தரம் சண்டைக்கு காரணம். அப்போ சண்டையும் பிடிச்சிட்டு சமாதான கேட்டுக்கு நானே காரணமாயி இருந்துட்டு அப்பா நான் மிகவும் விரும்புகிறேன். உடனே ஆண்டவர் சொல்வார், நீ சாவது வர வராது. சிரித்த வண்ணமா இருந்தாலும் பேசுகிறது காரியமான வசனமாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. மக்களை, நம்ம வீட்டில் சமாதானத்தை நாடுகிறவர்கள் வேணும். அவனால் சண்டையிட முடியாது, அவனால் பகைக்க முடியாது, அவனால் பகையை வெளிப்படுத்த முடியாது. காரணம் அவனுக்கு தெரியும், இப்ப நான் வாயை திறந்தா இங்க சமாதானம் கெடும், இங்க நான் சத்தம் போட்டா சமாதானம் கெடும், இங்க நான் வாயை திறந்தா இந்த இடத்துல சமாதானம் நஷ்டப்படும், என் குடும்பத்துல சமாதானம் முக்கியம் அப்படின்னு நான் நினைச்சா எந்த இடத்துலையும் நான் வழக்காடுகிற கூட்டத்தில் நிற்க மாட்டேனே, வழக்காடுகிற கூட்டத்தில் நான் நிற்க மாட்டேனே, வாதாடுகிற கூட்டத்தில் நான் நிற்க மாட்டேனே, வெறுப்பை வெளிப்படுத்துகிற கூட்டத்தில் நான் நிற்க மாட்டேனே. அப்ப நான் சமாதானத்தை நாடுகிறவனாக இருந்தால் வெளிப்படையா நான் பேசுறேன். என்னால இனி என் வீட்டுக்குள்ள சண்டை வரப்படாதுன்னு நான் தீர்மானம் பண்ணணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, முடியுமா உன்னால? கேளுங்க, முடியுமானால? இல்லைன்னா நீ கள்ளி, நீ கள்ளை, நீ சொன்னது கள்ளம். நீ தீர்மானம் பண்ணணும், நான் தீர்மானம் பண்ணணும். ஆண்டவர் என்னால என் வீட்டுக்குள்ளே, நம்ம எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் பிசாசுக்கு போராட்டம். உனக்கு கொழுப்பு கொண்டு நடக்கு பாதி வீட்டில். நான் சொல்லுது எத்தனை பேருக்கு காரியம் பிடி கிடைச்சா அவர் இல்லையா? சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, நான் சமாதானத்தை நாடுகிறேன். அப்படிப்பட்டவர்கள் மட்டும் கை உயர்த்தி சொல்லுங்க, நான் சமாதானத்தை நாடுகிறேன். ஆரம்பத்தில் இந்த வேகம் இப்ப இல்ல, கண்டியா இல்ல. உனக்கு கீழே இருந்தா தெரியாது, இங்க இருந்த பார்த்தா தான் தெரியும். ஆனா பைபிள் சொல்லுது, நம்ம வீடுகளில் சிலர் இருக்கிறாங்க, அவங்க என்ன செய்யறாங்க, சமாதானத்தை பகைக்கிறாங்க. சமாதானத்தை பகைக்கிறவர்கள் யார்? சின்ன விஷயத்தை பேசி 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 பெருசாக்கி அது ஒரு பெரிய உலகமகா யுத்தமா கொண்டு நிறுத்தி, ரெண்டு பேரை ரெண்டு பக்கத்தில் நிறுத்தி, இந்த பக்கம் குக்கர் கூட்டம், இங்க பக்கம் சிஞ்சட்டி கூட்டம், அப்படியே நிறுத்திட்டு 1 2 3 அப்படின்னு தொடங்குறோம் இல்ல மக்களே. அவன் தான் சமாதானத்தை நாடுகிறவன் அல்ல, பகைக்கிறவன். அல்லேலூயா. 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத காரியத்தை எடுத்து சபைக்குள்ள கொண்டு வந்து, சபை என்றால் மக்களின் கூட்டம், அவை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து அதை 4 பேர்ட்ட போன் பண்ணி அந்த காரியத்தை பெருசாக்கி, சண்டையை சச்சரவாக்கி, சச்சரவை பகையாக்கி, பகையை மறக்க முடியாத வெறுப்பாக்கி விட்டோம் இல்லையா? அதெல்லாம் யாருக்கு வேலை? சமாதானத்தை பகைக்கிறவனுடைய வேலை. சமாதானத்தை நாடுகிறவன் சகிக்கிறவனா இருப்பான். சே, அவ பேசினது தப்புதான். ஆனா இந்த இடத்துல நம்ம பேசணும்னா நம்ம 2 பேருக்கும் சமாதானம் நஷ்டப்படும். நம்ம 2 பேருக்கு. சில தெய்வ மக்கள் எல்லாம் ஆமை தோத்திரம், பலரும் ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள், சில தெய்வ மக்கள் சகிக்கிறதுனால அவனை கொண்டு கழியாதுன்னு நினைச்சிருப்பாக்கும். அது கழியாத்ததல்ல சகோதரா, சமாதானத்தை விரும்புகிறதுனால, நீ எனக்கு வேணும்னு சொன்னதுனால. சில ஆட்கள் கெட்ட வார்த்தை பேசும், நம்ம நினைப்பு ஏதோ ஆப்பிரிக்கா லாங்குவேஜ் மாதிரி நம்ம நினைச்சிட்டு அப்படி ஜாலியா போன உடனே அவன் சொனகட்ட பையன் அவன் சொல்லுகா இல்லையா, அது சொனகட்ட
கெட்டதுனால இல்லை, உனக்கு எனக்கு உள்ள சமாதானம் கெடுக்கப்படாதுன்னு நம்ம 2 பேருக்குள்ள சமாதானத்தை விரும்புவதனால. சமாதானத்தை விரும்பினா விட்டு கொடுக்கும், சமாதானத்தை விரும்பினா ஆமை சந்தோஷமா நினைக்கும், சமாதானத்தை விரும்பினா பகை இருக்காது. சூரிய பொழுது அடையும் பொழுது ஆமை தோத்திரம் கோபம் தணியணும், சமாதானம் உண்டாகணும். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. பலருக்கும் நான் பேச மாட்டேன், அவன் வந்து வேணும்னா பேசட்டு. தேவனுடைய பார்வையில் யார் விசேஷித்தவர்கள் தெரியுமா? முதல்ல போய் சமாதானம் பண்ணுகிறான் தெரியுமா, அவன் தான் பாக்கியவான். மனுஷனுடைய காரியத்தில் அமை தோத்துறோம். நான் பிடிச்சு நின்று அவன் தான் மன்னிப்பு கேட்டான், அவன் வரணும்னு தான் நினைச்சேன் அப்படின்னா உனக்குள்ள பேயாரியாச்சுன்னு அர்த்தம். உனக்குள்ள இருக்க பிசாசு அந்நிய பாஷை பேசுறது பார்க்குறியா? உன்னை விட சூப்பரா, நம்மளை விட சூப்பரா பிசாசு பேசும். லிட்ரேச்சர் அந்நிய பாஷை. ஒரு தெய்வ பிள்ளை சமாதானத்தை நாடுகிறான்னா என்ன காரியமானாலும் என்ன மன்னிச்சிரு மக்களே, ஐ எம் வெரி சாரி. இதுதான் சமாதானத்தை நாடுகிற. நான் வரேன், நீ வராத, நீ வர, நான் வரேன். சமாதானத்தை நாடுகிறவனுடைய அனுபவம் இதுதான். நான் சமாதானத்தை நாடுகிறேன்னா மக்களே, ஏதாவது ஒன்று பேசியிருந்தா என்ன மன்னிச்சிடறேன்னு அண்ணே, ஏதாவது பேசியிருந்தா மன்னிச்சிருந்தேன். நம்ம 2 பேரும் சாகிறது வரைக்கும் சிநேகமா இருக்கணும்னு மக்களை. ஏதாவது ஒன்று வருத்தப்படுத்தி இருந்தா மன்னிச்சிரு மக்களே. அக்கா என்ன, அக்கா ஏன் ஒரு மாதிரி பார்க்க, என்ன மன்னி அக்கா. அல்லேலூயா. பைபிள் சொல்லுது நான் சமாதானத்தை நாடுகிறேன். அல்லேலூயா. சண்டையும் போட்டுக்கிட்டு ராத்திரி ஒருத்தன் முழுசா போய் உறங்காமன்னா அவன் சமாதானத்தை பகைக்கிறவன். அவனால தூங்க முடியாது, தூக்கம் வராது. ஏன்? சமாதானத்தை நாடுகிற ஒருவனால் பகைக்க முடியாது, பேசாமல் இருக்க முடியாது, சண்டையிட. நாளை கூட்டத்துக்கு வர்றதுக்கு முன்ன ஆறுகிட்ட எல்லாம் ஒப்புரவாக உண்டோ எல்லாருகிட்ட ஒப்புரவாயிட்டு வேணும் உள்ள வாரது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சில ஆட்கள் சொல்ற, செத்தாலும் அவ எனக்கு வேண்டான், செத்தாலும் அவளுக்கு வீட்டுக்கு நான் போக மாட்டேன். நீ செத்த பிறகு போனா அணி அடிப்பேன், அவனை தெரியாது. செத்த பிறகு எவன் கொண்டு போவ நேர சுடுகாட்டுக்கு இல்லையா போகும். நம்ம கல்லற தோட்டம் இல்லையா? கைகளை உயர்த்தி ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. நாடு ஒரு ஆளை மனசு பகைத்து இருக்கக்கூடாது. ஒரு ஆளை வேதனைப்படுத்தி 2 பேருக்குள்ள சமாதானத்தை நஷ்டப்படுத்திட்டு சோத்துல கை வைக்கப்படாது. அவன்கிட்ட ஒப்புரவாகணும். மக்களே சாரி, நான் பேசுறேன், மன்னிச்சுக்கம்மான படு அப்படி சொல்லணும், விட்டுறணும். நம்ம எல்லாம் சமாதானத்தை நாடுகிறவர், விரும்பணும். சொல்லுங்க விரும்பணும். கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க, கேட்க போகுது. சமாதானத்தை விரும்பணும். அந்த கிருபை எனக்கு தார ஆண்டவரே. சொல்லுங்க சமாதானத்தை விரும்பணும். இயேசு கிறிஸ்துவை யாரு காட்டி கொடுக்க? யூதாஸ் காட்டி கொடுக்க. நம்மளா இருந்தா இயேசு இவன் தான் என்ன காட்டி கொடுக்க போறான்னு யாருக்கு தெரியும்? இயேசுக்கு தெரியும். அந்த இயேசுவை தெருவிருந்து கொடுத்த இடத்துல நானா இருந்தேன்னா அவனுக்கு பிரெட்டுக்க கூட தோத்துற ரசத்தை கூட நான் ஒரு தெங்க மாத்திரை கொடுத்துருப்பேன். இதோட தீந்தல நீ தெங்க மாத்திரை உங்களுக்கு தெரியுமா மக்களே? அதுக்கு மேல வேண்டாம், எல்லாரும் தெரியும். நானா இருந்தா இயேசு என்ன செய்தார்? இப்படி அவன் என்ன வேணாலும் செய்ய போறான், சந்தோஷமா எடுத்து கையில் கொடுத்து நீ செய்ய வேண்டியதை செய்யலாம். சமாதானத்தை நாடுனதுல என் அப்ப இயேசுவை போல ஒருத்தரை பார்க்கவே. சகோதரி, இந்த சுபாவம் நமக்குள்ள இருக்கும்னா, சமாதானத்தை நாடுகிற ஒரு சுபாவம் இருக்கும்னா, அத மாதிரி ஒரு மேன்மையான கிருபை வரம் ஒண்ணுமே கிடையாது, கிடையாது. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியம். அவன் விட்டு கொடுத்துருவான் மக்களை. எவ்வளவு துரோகம் பண்ணாலும் அவன் சிரிச்சுட்டு எழும்பி போவான். எவ்வளவு அவனுக்கு தீமை செய், அவன் பாட்டுக்கு சிரிச்சுட்டு எழும்பி போவான். எவ்வளவு அவனை அவதூறு பண்ணு, அவன் பாட்டுக்கு சிரிச்சுட்டு எழும்பி போவான். ஏன்னா அவனை ஒரு இருதயத்தில் தேவ கிருபை ஆளுகை செய்யுது. அது என்ன தெரியுமா? சமாதானத்தின் மேலுள்ள விருப்பம், சமாதானத்தின் மேலுள்ள விருப்பம், சமாதானத்தின் மேலுள்ள விருப்பம். அப்ப சபைக்கும் தெய்வ ஜனத்திற்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், தெய்வ ஜனமே நம்ம சமாதானத்தை விரும்பணும் அல்லது நாடணும். நம்ம ஒரு நாளும் பகைக்கிறவர்களாய் இருந்துவிட கூடாது.
எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? ஒரு நாள் நான் சமாதானத்தை பகைக்கிறவர்களின் கூட்டத்தில் இருக்கவே, சபையை குறிச்சோ, ஊழியத்தை குறிச்சோ, பாஸ்டரை குறிச்சோ, இன்னொரு விசுவாசியை குறிச்சோ, இன்னொரு அக்காளை குறிச்சோ யாராகிலும் உங்களுக்கு பொதியவுத்து கொண்டு கிட்ட வந்து கட்டியலாக்கா இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லி வருவா, உடனே அவளை சவுட்டி பிடிக்கணும். இல்லை, எப்படி? சமாதானத்தை பகைக்கிற வழிவள். அவளுக்குள்ள இருக்கிற விஷ வித்தை நமக்குள்ள தரணும்னு நினைக்கிறான். இவன் சமாதானத்தை என்ன செய்யறவே? பகைக்கிறவே. சமாதானத்தை விரும்புறவனா இருந்தா சமாதானம் பண்ணுவான். அவன் பிரிக்க நிற்க மாட்டான், அவன் பகையை வளர்க்க நிற்க மாட்டான், அவன் பிரச்சனையை வளர்க்க நிற்க மாட்டான். அப்ப ஆண்டவர் இன்னைக்கு ராத்திரி சொல்லுகிறார், நீ அதை விரும்பு, நான் உனக்கு தருவேன். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர், அப்படித்தானே? அப்படியானால் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், சமாதானத்தை என்ன செய்யுங்க? விரும்புங்க. ஒரு ஆமீன் சொல்லுவோம். சரி, சீக்கிரமா முடிச்சு போயிடணும். அடுத்து பாருங்க, சோத்திரம் சோத்திரம். சங்கீதம் 122 எடுங்க, 122 எடுங்க. ஆண்டவர் நல்லவர். பக்கத்துல தானே இருக்கு, ஏற்கனவே திறந்தானே வச்சிருக்கான். சரி, 6வது வசனத்தை ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள் ஆக. என்னை விட மோசமா இல்லையா இருக்க நீ வாழ்க மக்களை. அப்ப கவனிக்கணும், சமாதானத்துக்காக என்ன செய்யணும்? வேண்டிக் கொள்ளுங்கள். பைபிள் சொல்லி கொடுக்குது, நீ இந்த உலகத்தில் ஏதாவது ஒண்ணுக்கா ஜெபிக்கிறேன்னா அது எதுக்காக இருக்கட்டும்? சமாதானத்துக்காக இருக்கட்டும். எதுக்கு ஜெபம் பண்ணணும்? சமாதானத்திற்கு வேண்டி ஜெபம் பண்ணணும். முதல்ல என்ன சொன்னோம்? சந்தோஷமா நினைக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? தேடணும். மூணாவது விரும்பணும். நாலாவது ஜெபம் பண்ணணும். எதுக்கு வேண்டி? ஏன் இந்த உலகத்திலே ஒரு மனுஷன் எவ்வளவுதான் மேன்மையை உருவாக்கி கொண்டாலும், அதான பைபிள் சொல்லுது, ஒரு மனிதன் ஐஸ்வர்யம் முழுவதையும் சம்பாதித்தால், ஒரு மனுஷன் இந்த உலகம் முழுவதையும் சம்பாதித்தாலும் தனக்கு தேவையான ஒன்றை அவன் தேட தவறினானே ஆனால் அவனை பார்த்து உலகம் மதிகேடனே என்று சொல்லுகிறது. அவனை விட அறிவுள்ள மனிதனை பார்க்கிலும் அறிவில்லாத மிருகம் மேலானதுன்னு சொல்லுது. அப்ப பைபிள் சொல்லுது, இந்த உலகத்தில் எதற்காக ஜெபிக்கிறியோ இல்லையோ, நீ எதற்காக ஜெபம் பண்ணணும்? சமாதானத்திற்காக. ஒரு அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சமாதானத்துக்கு வேண்டி நீங்க ஜெபம் பண்ணணும். இதுக்கு சொல்ல ஒரு காரணம் உண்டு. ஏன்னா சிலருக்கு வீட்டில் என்னைக்கு ஜெபம் வருதோ அண்ணாக்கு சமாதானம் கெடும். இது உண்மை என்ன நம்ம ஒன்றும் கூட சொல்றேன். சிலருடைய வாழ்க்கையில் ஜெபம் என்பது பிரச்சனைக்கு பரிகாரம். ஆனா சிலருடைய ஜீவிதத்தில் பிரச்சனைக்கு காரணமே ஜெபம். இதை கொஞ்சம் புரியுற மாதிரி நான் சொல்றேன். தானியேலுடைய காலத்தில் அவருடைய குடும்பத்தில் அவருடைய வாழ்க்கையில பிரச்சனைக்கு காரணம் என்ன? அவர் ஜெபம் பண்ணாம இருந்தா பிரச்சனை இருக்காது. அவர் ஜெபம் பண்ணாம இருந்தா சண்டை இருக்காது. அவர் ஜெபம் பண்ணாம இருந்தா யார் அவருக்கு விரோதமா சிங்க கவியா ஆயத்தப்படுத்த மாட்டாங்க. சில வீடுகள்ல இதுதான் பிரச்சனை. என்னைக்கு சேர்ந்திருந்து ஜெபம் பண்ணுவோமோ அடுத்த நாள் ஜெபம் நடக்காது. அன்னைக்கு மேட்ச் ஆரம்பிக்கும். இது அனுபவம் உண்டுன்னு சொல்றவங்க மட்டும் கைகளை உயர்த்துங்க. வெக்கப்படாம உயர்த்தணும். இன்னும் ராத்திரி அநேகருடைய குடும்பங்களுக்கு விடுதலை உண்டாகணும், விடுதலை உண்டாகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் பண்ணுனா முதல்ல கெடுகிறது என்னது? சமாதானம் கெடும். சில குடும்பங்களில் அது பிசாசனுடைய ஆயுதம். அவனுக்கு தெரியும் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகுன்னா திட்டமிட ஆரம்பிப்பான். குடும்பத்தில் சமாதானம் உண்டாச்சுன்னா ஊழியம் செய்யலான்னு தீர்மானம் பண்ணுவான். வீட்டுக்குள்ள சமாதானம் வந்தாச்சுன்னா இனி என்ன செய்யலான்னு அடுத்த லெவலுக்கு அவன் யோசிப்பான். சமாதானம் நஷ்டப்பட்டுன்னா இவன் ஒன்றை மட்டும்தான் யோசிப்பான், எப்பொழுது வருவீர், எப்பொழுது எடுப்பீர். சமாதானம் நஷ்டப்பட்டா ஒரே ஜப குறிப்பு இதான், எப்போது நீர் வருவீரோ. அது வருகை. இல்லைன்னா எலியா மாதிரி, ஆண்டவரே நான் வாழ்ந்தது போதும், என் பிராணனை ஆண்டவருடன் சொல்ல, உன்னை எடுக்கலான்னு நினைச்சேன் போன வாரமே, உன்னை எங்க கொண்டு வச்சதுன்னு தெரியல.
கோயிலுக்கு வந்தால் நல்லா இருக்கு, வீட்டில் போனால் பேயாகுது. பேய்க்கு நரகம், நல்லவனுக்கு பரலோகம். நீ பாதியில் இல்லையா தொங்குத, இதுக்கு இடையில ஒரு இடம் இல்லையடி. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்றேன், இந்த விஷயத்தில் பிசாசு ஜெயிக்க விடக்கூடாது. எத்தனை பேர் என் கூட சேர்றீங்க? விடக்கூடாது, விடக்கூடாது. என் குடும்பத்தை கெடுக்கிற, குடும்பத்தின் சமாதானத்தை கெடுக்கிற, ஜபம் பண்ணினால் சமாதானத்தை கெடுக்கிற அந்த ஆவியை விடக்கூடாது. இன்னைக்கு ஜபம் பண்ணணும். தேவ பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறார், உன் சமாதானத்துக்காக வேண்டிக்கொள். அல்லேலூயா. சமாதானத்திற்காக ஜெபிக்கிறது என்பது மக்களை பெரிய ஜப குறிப்பு. ஆண்டவரே எனக்கு சமாதானத்தை தார், ஆண்டவரே எனக்கு சமாதானத்தை தார், என் குடும்பத்தில் சமாதானத்தை தார், என் பிள்ளைகளுக்கு சமாதானத்தை தார், என் பிள்ளைகளுக்கு சமாதானத்தை தார், என் தேசத்தில் சமாதானத்தை தார். இதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். வழியில் நடக்கும் பொழுது தேசத்தில் சமாதானத்தை தாரு ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு சமாதானத்தை கொடு ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுகிறார், பலிபீடத்தில் நின்று என் ஜனத்தை அனுப்பும்போ ஆசீர்வாதம் சொல்லி அனுப்பு, பாதுகாப்பை சொல்லி அனுப்பு, தெய்வ கிருபையை சொல்லி அனுப்பு, சமாதானத்தை சொல்லி அனுப்பு. ஆண்டவர் பலிபீடத்தில் இருந்து இந்த வார்த்தையை சொல்லணும்னா அது எவ்வளவு பவர்ஃபுல்லானது. எனக்கு அது வேணும் மக்களே. அதுக்கான முழங்கால் போடணும். என் முழங்கால் முடங்கிறது சமாதானத்திற்கு வேண்டி, சமாதானத்திற்கு வேண்டி என் முழங்கால் போடணும். அப்ப இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர்கிட்ட நான் கேட்கணும், ஆமை சமாதானத்தை கொண்டு வருகிற ஜெபம் எனக்கு வேணும் ஆண்டவரே. அல்லேலூயா. உலக நன்மைகள், உலக ஆசீர்வாதங்கள், செல்வம், செழிப்பு அதெல்லாம் ரெண்டாவது. இதெல்லாம் இருந்தாலும் அனுபவிக்கணும்னு சொன்னா எனக்கு சமாதானம் வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானம் இருக்கிறவன் சொல்லுவான், என்ன சொல்லுவான் தெரியுமா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு முடியும்னு சொல்லுவான். ஆனா சமாதானம் இழந்தவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? என்னை எடுக்கப்படாதான்னு ஜெபம் பண்ணுவான். அதுதான் இன்னைக்கு பல வீடுகளிலேயும் என்னத்துக்கு ஆண்டவர் என்ன போட்டிருக்காரு, என்ன எடுக்கப்படாதான்னு. பக்கத்தில் இருக்கிறவங்கள லைட்டா பாருங்க, 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 காரியம் இப்படி கிடைக்கும். உன அம்மா இப்படி அடிக்கடி சொல்லுதா மக்களே? இன்னைக்கு சொல்லணும், நோ, இது பேக்கிய சுபாவமாக்கும், இது அருக சுபாவம் பேக்கிய சுபாவமாக்கும். ஆமா, சமாதானம் நஷ்டப்பட்டவன் மரணத்தை எதிர்பார்ப்பான், சமாதானம் உள்ளவன் ஜீவனை எதிர்பார்ப்பான். மரணமும் ஜீவனும் எங்க இருக்கிறது? நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அந்த சமாதானத்துக்கு வேண்டி என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நேரம் சரியாக 9:15. இன்னும் என்னுடைய செய்தி முடிவதற்கு 5 நிமிடங்கள் இருக்கிறது. நான் உங்களை அனுப்பிவிடலாம் என்று ஆசைப்படுகிறேன். நீங்கள் போக விரும்புகிறீர்களா? அப்படியானால் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நடக்காதவங்க நடக்காது. வராமே ஜெபம் பண்ணணும். 3 நாள் முடியும் பொழுது நம்ம வாழ்க்கையில் மக்களே ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பிக்கும். The new beginning எழுதி வச்சுக்க. காரணம் இல்லாம கர்த்தர் கொண்டு வருகிறவர் அல்ல. முதல்ல என்ன சொல்லு? என் வாழ்க்கையில நான் சந்தோஷமா நினைக்கிறது சமாதானம். 2வது என்ன படிச்சோம்? நான் தேடுகிறது சமாதானம். 3 நான் விரும்புறது சமாதானம், நான் ஜெபிக்கிறது சமாதானம். அல்லேலூயா. இன்னும் ஜெபம் பண்ணணுமா இல்லையா? கர்த்தர் கிருபை தருவார். என்ன கண்டிப்பா சொல்றேன், நாளைக்கு ராத்திரி அவசியம் வந்துடணும். சொல்லுங்க, கண்டிப்பா வரணும். இதை தான் தொடருவேன். ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி தான் கூட்டம். இந்த சப்ஜெக்ட் என்ன செய்யும்? ராத்திரி கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். எப்போ? ஞாயிற்றுக்கிழமை. என்ன இன்னும் முடியலேருந்து கொஞ்சம் பிந்தி முடியும். பரவாயில்லையா? வரும்பொழுது காரோ பைக்கோ என்ன உண்டுன்னா கொண்டு வாரு. சரியா? கண்டிப்பா. பாட்டியம்மா இல்லைன்னா அவர் சமந்தாது கொண்டு விடுவார். அல்லேலூயா. நம்மளும் சான்லி மாஸ்டர் தானே. டோன்ட் வரி, டோன்ட் வரி, என்னவும் செய்யலாம். ஆண்டவர் நல்லவர். ஒரு ஆமீன் சொல்லுங்க, சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை கூட படிக்கணும் நம்ம. ஏசாயா 52 எடுங்க. ஏசாயா 52 எடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 52 வாரை. ஏசாயா 52 மக்களை எழுதுங்க. அதில் சோத்திரம் 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 7வது வசனத்தை ஒன்று யாராவது ஒருத்தர் படிங்க. சமாதானத்தை கூறி
நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜ்யரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கின்றன. யாருக்கு கால் அழகா இருக்கு? சமாதானத்தை வாய் திறந்து சொல்லுகிறவன். அண்ணே, சமாதானத்தை அறிக்கையிடணும். சமாதானம் உண்டாகும் இப்படி சொல்லணும். நான் சொல்ல புரியுதாம்மா? சமாதானத்தை கூறணும். சுவிசேஷகன். சுவிசேஷம் என்றாலே சமாதானம் தான். இயேசு சொன்னார், நீங்கள் ஒரு வீட்டில் பிரவேசிக்கும் பொழுது அவர்களுக்கு போன உடனே என்ன செய்யணும்? உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லணும். ஜீவன் மரணம் எங்க இருக்கனே? நாவின் அதிகாரத்தில் இருக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அக்கா, உங்களுக்கு சமாதானம். அக்கா முறைச்சு பார்க்குறீங்க. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இந்த சபைக்கு சமாதானம் உண்டாவதாக. இந்த ஊழியத்துக்கு சமாதானம் உண்டாவதாக. உங்க போதகருக்கு சமாதானம் உண்டாவதாக. அல்லேலூயா. நீங்க சொல்லி பாருங்களேன், உங்க வீடுகளில் அது வருதான்னு பார்ப்போம். அறிக்கையிட வேண்டியது எது? சமாதானம். சொல்லுங்க அல்லேலூயா. அப்பா வெளியே வேலைக்கு போறார், அப்பா சமாதானமா போயிட்டு வாங்க. அப்பா வெளியே வேலைக்கு போறார், மனைவி சொல்லுது, அப்பா சமாதானமா போயிட்டு வாங்க. அம்மா வெளியே வேலைக்கு போறாங்க, சமாதானமா போயிட்டு வாங்க. பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போறான், மக்களே சமாதானமா போயிட்டு வா. பலிபீடத்திலிருந்து பிள்ளைகள் எழும்பி வெளியே போறான், மக்களே சமாதானமா போயிட்டு வாருங்க. ஆண்டவர் உங்க கூட இருப்பாருடா. அந்த வார்த்தைக்கு நிகரான ஒரு ஆசீர்வாதமும் வாக்குத்தத்தமும் ஒண்ணு இல்லைன்னு. இந்த அபிஷேகம் பெற்ற ஒருவனுடைய வாய் சமாதானத்தை என்ன செய்யணும்? கூறணும். அல்லேலூயா. அதான் பைபிள் சொல்லுது, ஆசீர்வதிக்க வேண்டுவதே அன்றி சபியாதிருங்கள். என் வாயில ஒரு நாள் என்ன வரக்கூடாது? சமாதானத்தை கெடுக்கிற வார்த்தை வரக்கூடாது. சமாதானத்தை உடைக்கிற வார்த்தை வரக்கூடாது. சமாதானத்தை அழிக்கிற வார்த்தை வரக்கூடாது. சமாதானத்தை அறிக்கையிடணும். கர்த்தர் உனக்கு சமாதானத்தை தருவாரம்மா. உங்க குடும்பத்தில் சமாதானத்தை தருவார். ஒரு அல்லேலூயா. நம் மனதார இந்த தோத்திர சபையை, இந்த பலிபீடத்தை, இந்த ஊழியத்தை நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். இந்த இடத்துல சமாதானம் உண்டாவதாக. அல்லேலூயா. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாகம்மா. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இன்னைக்கு நீ வீடு போய் சேருவதற்கு முன்னே இந்த வார்த்தை உன் வீட்டுக்கு செல்வதாக. நீங்கள் செல்வதற்கு முன்னே இந்த வார்த்தை உங்கள் வீடுகளுக்கு செல்வதாக. உங்கள் வீடுகளிலே தேவ சமாதானம் உண்டாவதாக. சமாதானத்தை சொல்லணும். ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசித்த உடனே அந்த வீட்டில் என்ன சொல்லணுமா? சமாதானம் சொல்லணும். சமாதானம் சொல்லணும். அல்லேலூயா. எல்லாரும் ஒரு வாயில கையை வச்சு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சொல்லுங்க ஸ்தோத்திரம். எதுக்கு சொல்ல சொன்னேன்னு தெரியுமா? ஒரு நாள் என் வாயினால கலகம் வரக்கூடாது ஆண்டவரே. இந்த வாய் எப்போது சமாதானத்தை குறித்து பேசணும். எல்லாரும் உங்க வலது கரத்தை உயர்த்துங்க. அப்படியே ஆண்டவர் கிருபை தருவார். 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 சமாதானத்தை அறிக்கையிடுங்க. உங்க வீட்டில் சமாதானம்னு நீங்க சொல்லுங்க. என் வீட்டில் சமாதானம், என் வீட்டில் சமாதானம், என் குடும்பத்தில் சமாதானம், என் பிள்ளைகளில் சமாதானம், என் வேலையில் சமாதானம். சொல்லுங்க சொல்லுங்க. உங்க பாஸ்டர் அறிக்கை இடுகிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை இங்க நிறைவேறுது. ரீபா ராகா தனமா கபாலபா. என் வீட்டில் சமாதானம். சொல்லுங்க, அறிக்கையிடு. எந்த எல்லைக்குள்ள உங்களால் எதிர்பார்க்கிற சமாதானத்தை எதிர்பார்க்க முடியலையோ, அனுபவிக்க முடியலையோ, அந்த இடத்துல இப்ப சொல்லுங்க, என் வீட்டுக்குள்ள சமாதானம், என் குடும்பத்தில் சமாதானம், என் பிள்ளைகளுக்கு சமாதானம், என் ஊழியத்தில் சமாதானம், என் பயணத்தில் சமாதானம். இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க சொல்லுங்க, அறிக்கை இடுங்க. இன்னைக்கு ராத்திரி ஆவியானவர் சொல்லுகிறார், சில கட்டுகள் உடைக்கப்பட போகிறது. சில கட்டுகள் உடைக்கப்பட போகிறது. நீங்க சமாதானத்தை சொல்ல 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 உங்க குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற சில சாபத்தை இன்னைக்கு ராத்திரி இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் உடைக்கிறார்.
இப்ப அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் ஒரு கணம் கைகளை தட்டி ஆவியில் நிரம்பி உங்களால தெய்வத்தை துதிக்க முடியும்னா இன்றைக்கு ராத்திரியில் பரிசுத்த ஆவியானவர் மிக தெளிவாய் சொல்லுகிறார். ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே நீ சொல்லுகிறபடியே ஆகட்டும். சமாதானத்தை அறிக்கையிடு, சமாதானத்தை அறிக்கையிடு. உரபலப சம்தல ரிபிகபலப உடரப ஷாலப உதரப கபலப உடரப சம்பலப ரிபிகப. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க ஸ்தோத்திரம். உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சமாதானத்தை அறிக்கையிடுங்க. அண்ணே உங்களுக்கு சமாதானம் உண்டாகும்னே. சமாதானம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும். உங்களுக்கு சமாதானம் உண்டாகும், உங்க குடும்பங்களில் சமாதானம் உண்டாகும். அப்ப நீங்க கேட்கலாம், நீங்க என்ன தைரியத்தில் சொல்றீங்க பாஸ்டர்? எனக்கு என்னை குறித்து ஒரு விசுவாசம் இருக்குங்க. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் மக்களை எடுங்க, நம்ம போவோம். மார்க்கு எழுதிய சுவிசேஷத்துக்கு வாங்க. மார்க்கு எழுதிய சுவிசேஷத்துக்கு வாங்க. நான் வாரேன், ஒரு நிமிஷம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். ஆமென். மார்க்கு எழுதிய சுவிசேஷத்தில் ஆமென் ஒரு விசுவாசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மார்க்கு 11:23 ஒன்று படிங்க. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி, இந்த வார்த்தையை கவனிங்க, தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தான். எனக்குள்ள எழும்பி வர வேண்டிய விசுவாசம் என்ன? ஏய், நான் சொன்னபடியே நடக்கும். இது என்ன விசுவாசம்? என்னுடைய வார்த்தையின் மேல் நாம் வச்சிருக்கிற விசுவாசம். அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் உண்டுன்னா ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க ஒரு விசுவாசம் இருக்கு. நான் சொன்னபடியே சொல்லுங்க, நான் சொன்னபடியே சொல்லுங்க, நான் சொன்னபடியே ஆகும், நான் சொன்னபடியே நடக்கும் என்ற விசுவாசம் என்கிட்ட இருந்ததுன்னா இப்ப நான் என்ன சொல்றேன்? உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இப்ப அந்த வார்த்தையை கைகளை தட்டி ரிசீவ் பண்ணி பார்க்கலாம். உனக்கு சமாதானம் உண்டாவதாக. இன்றைக்கு ராத்திரி பொழுதில் இந்த சத்த எல்லையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் சொல்றேன், இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் அல்லேலூயா. நம்ம குடும்பங்களிலே தேவன் தரவிருக்கிற மகிமையான சமாதானத்துக்காக ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம வீடுகளில் இன்னைக்கு ராத்திரி நீங்களும் நானும் போகிறதுக்கு முன்னே ஒரு தேவ மகிமை போகுது. அதுதான் தேவ சமாதானம். கர்த்தர் இத்தனை வருடங்கள் இல்லாத சில சமாதானத்தை அவர் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. சமாதானத்தை அறிக்கையிடணும். அல்லேலூயா. ஒரு நாளும் மரணத்தை அறிக்கையிடக்கூடாது, வழக்கை அறிக்கையிடக்கூடாது, தோல்வியை அறிக்கையிடக்கூடாது, பிரிவினை அறிக்கையிடக்கூடாது, பகையை அறிக்கையிடக்கூடாது. அப்ப எல்லாம் பிசாசின் தலை உயரும். சமாதானத்தை அறிக்கையிட பரலோகம் மகிமைப்படும். இயேசுவின் தலை உயரும். ஏன் தெரியுமா? இந்த சமாதானத்துக்கு காரணர் யார் தெரியுமாடா? இயேசு தானே. சிலுவையில் ஏன் அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தினார்? சமாதானத்திற்கு வேண்டி. அல்லேலூயா.